ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎல்ஐ கமிஷன் ஏன் டிலே ஆச்சு அப்படின்ட்டு தான். சில டிவிஷனில் மே மந்த்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சில டிவிஷனில் ஜூன்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரையுமே சில நேரம் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் டிவிஷனில். ஏன் அப்படின்னா நியூ சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் இருந்ததுனால கொஞ்ச நாளைக்கு இன்சென்டிவ்ஸ் நிறுத்தி வச்சுட்டு தென் சாஃப்ட்வேர் ஒர்க்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ப்ராபப்ளி செப்டம்பர் ஆர் அக்டோபரில் கிரெடிட் ஆகும்னு சொன்னாங்க. பட் செப்டம்பர் ஆல்மோஸ்ட் முடிய போது இன்னும் கிரெடிட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக அக்டோபர் ஆகிடும். போனஸ் அதோட சேர்த்து இதையும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அரியர்ஸோடு சேர்த்து போட்டுருவாங்க. அதனால தான் டிலே ஆகுது, சாஃப்ட்வேர் இஷ்யூஸ்னால தான். எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல, சிஇபிடியிலேருந்து ஒரு கால் ஃபார் கொடுத்துருந்தாங்க. லைக் டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலாக 100 வேக்கன்சிஸ் இருக்குது அந்த மாதிரி. அதில் ஜிடிஎஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஎஸ்பி ஐபிபிஏ கேடரில் இருக்கிறவங்க தவிர்த்து ஜிடிஎஸும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. என்ன இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தான் அப்படின்னு இல்லை, ஈவன் நீங்கள் ஆர்ட்ஸில் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு லாங்குவேஜ் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னென்ன டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணுங்கிறத நான் பின்னாடி இது பண்ணியிருக்கேன். லைக் ஃப்ளட்டர் அந்த மாதிரி சில ஆப்ஸ் நாலேஜ், அந்த கோடிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் லொக்கேஷன் சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் அந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் தான் இருக்குது. யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் வேணும், டெக்னிக்கல் நாலேஜும் எனக்கு இருக்குது, இந்த மாதிரி மெட்ரோ சிட்டியில் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ எனக்கு வில்லிங் அப்படின்னு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்கும் நான் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லை சிஇபிடி வில்லிங்னஸ்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். தென் ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்குது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, யூஜி என்ன பண்ணீங்க, பிஜி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, தென் இந்த கோடிங் லாங்குவேஜ் நான் ஃபஸ்ட்டு ஒரு பேஜில் கொடுத்துருந்தேன்ல, அது ஏதாவது 1-2 தெரிஞ்சிருந்தா கூட எனஃப்ங்கிற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் காமிக்குது. லைக் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் மாதிரி ஷோ பண்ணிட்டாங்க. எல்லா லாங்குவேஜும் தெரியணும் அப்படிலாம் இல்லை, ஏதாவது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை மட்டும் டிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடலாம். தென் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெயில் வருது, இந்த மாதிரி உங்களோட வில்லிங்னஸ் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. தென் இதுக்கப்புறம் இதை எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ என் இன்ஸ்டா ஃபீல்டில் இந்த மாதிரி பாப்அப்லாம் நிறையா இதாகிட்டு இருக்கோம். எனக்கு நெக்ஸ்ட் மந்த் பேபி ஷவர் அப்போது சரி இந்த மாதிரி ஓட்டிங் போர்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு இந்த பர்சன் மெசேஜ் வந்ததுனால நான் கேட்டேன் எவ்வளோ ஆகும் அப்படின்னு. லைக் கேட்டதுக்கப்புறம் ஐ வாஸ் ஷாக்ட் ரியலி. எவ்வளோ சொன்னாங்கன்னா 6500. இத்தனைக்கும் சேம் லொக்காலிட்டியில் தான் இருக்காங்க, கொஞ்சம் நியர்பை அவ்வளோதான் சொல்லலாம், தமிழ்நாடு தான். அதுக்கு 6500. சரி எனக்கு வீடியோ அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கேட்டால் அதுக்கும் 5000ங்கிறாங்க. சீரியஸ்லி அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. ரியலாக இவ்வளோ ஆகுமா சார்ஜஸ்? நீங்கள் யாராவது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் முடிவே பண்ணிட்டேன், ஒன்று வேண்டாம் இல்லைன்னா நானே ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சம்திங் நம்மளே மேக் பண்ணுறதும் ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் தான் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் சிஇபிடிக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். டெக்னிக்கல் நாலேஜை வேஸ்ட் பண்ணாதீங்க. Until then, tata, bye bye, see you all.